இந்த முத்தகீன்கள் பண்பு சொல்றான் அல்லாஹ். கோபத்தை அடக்குவாங்க, தர்மம் செய்வாங்க, கோபத்தை அடக்குவாங்க, அடுத்தவங்களை மன்னிப்பாங்க. அடுத்த பண்பு என்ன சொல்லலாம்? மானக்கேடான விடயத்தை செய்தால், பாவத்தை செய்து விட்டால் ததக்கருல்லா, அல்லாஹ் நினைச்சுக்குவாங்க. ஐயோ அல்லாஹ் பார்த்திக்கானே. இதைத்தானே நோன்பு செய்யுது. நோன்பு முழுக்க அல்லாஹ்ட நினைப்போடு தான் நம்ம இருப்போம். புது செய்யக்குள்ளே அல்லாஹ் பார்த்திக்கான், உள்ளுக்கு போய்த்திடக்கூடாது. குளிக்கக்குள்ளேயும் அல்லாஹ் பார்த்துட்டிருக்கான், குளிக்கிறக்கூடாது. கதவு பூட்டிருக்கு, பச்சை தண்ணி இருக்குது, தாகம் நிறைஞ்சிருக்குது, எடுத்து குடிக்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ தக்கருல்லா, அல்லாஹ் நினைச்சுக்கிறாங்க. முத்தகீன்களுடைய பண்பு இதுதான். நோன்பின் நோக்கமே லஅல்லக்கும் தத்தகுன்ங்கிறான், முத்தகீன்கள் ஆகிறதுக்குங்கிறான். இந்த வசனத்துல முத்தகீன்களுடைய பண்பு என்ன தெரியுமா? மனுஷன் தானே, பாவம் செஞ்சிட்டீங்க, தக்கருல்லா, அல்லாஹ்வை நினைச்சு பயப்படணும். ஐயோ அல்லாஹ் பார்த்து நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, இந்த தவறை செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு மனசு வருந்துவார். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடிக்குவார். மன்னிப்பு தேடுறோன்னே சிலர் கபர் அடிக்க ஓடிடுவாங்க, மகான்கள்ட்ட கட்டுவாங்க. ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்லலாம், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவாங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்றேன்? ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்க? அவன் தான் கேட்கணும். கபருக்கிட்டே ஓடுறேன், கபருக்கிட்டையும் பெரியார்கிட்ட ஏன் ஓடுற? அல்லாஹ் கிட்ட கேளு, மன்னிப்பு கேட்கணும். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், செஞ்ச பாவத்தை திரும்ப செய்யாமலே இருக்கணும்ங்கறான் அல்லாஹ். விட்டுட்டா திரும்ப தொடங்கக்கூடாது. இந்த ரோம் நோன்பு வந்தேன்னா சிக்கெட்டை விட்டுடுவார், பெருநாள் அன்றைக்கு 2 பக்கெட்டு பண்ணிடுவார், முடிஞ்சு வச்சுக்காங்க. சிகரெட்டை விட்டுட்டாச்சு, நோன்பு வருது, சிக்கெட் இனி ஹராம், விட்டுட்டார். மாஷா அல்லாஹ், இன்றைக்கு பெருநாள், இன்றைக்கு புல் அடி, ஃபில்டர் மூட்டி அடிக்கிறேன், ஒரு குச்சியில் 1 பக்கெட் அடிக்கிறேன், 2 பக்கெட் அடிக்கிறேன். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், தெரிந்துக்கிட்டே அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு வச்சிருப்பாங்க, பாய் ஃப்ரெண்டு வச்சிருப்பாங்க, ஃபோனில் தேவையில்லாத படம் பார்ப்பாங்க, அது அசிங்கமான விஷயத்தை பார்ப்பாங்க. நோன்பு வருது அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு விட்டுவாங்க, பெருநாள் அன்றைக்கு ரீலோடு. அப்போ அந்த திரும்ப செய்யக்கூடாது, பாவத்தை வருந்தணும், அல்லாஹ் கிட்ட போய் கெஞ்சணும், அடுத்ததை திரும்ப செய்யாமலே தன்னை பாதுகாக்கணும். இவர் தான் முத்தகீன், இவருக்கு தான் சொர்க்கம், இவங்களுக்கு தான் அந்த முத்தகீன்கள் பண்பு அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து ஆல இம்ரான் 133, 134, 135 வசனத்தில் சொல்லிட்டு 136வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுறான்? உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், இவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குது. முதல்ல நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. வஜன்னாத், அதுக்கு சுவன தோட்டங்கள் கிடைக்குது. முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னா? அல்லாஹ்வோட மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கிறான். இந்த பண்பெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்வோட மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கும், அதுல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், எப்பவுமே நிரந்தரமா இருப்பாங்க. இப்படித்தான் அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிச்சு இதுதான் நிஅம அஜ்ருல் ஆமிலுங்கிறான், சிறந்த ஒரு கூலி அமல் செஞ்சாக்களுக்கு இதுதான்ங்கிறான். அப்ப இதுல இருந்து நாம என்ன எடுக்கிறது? இல்லத்தரசிகள் இதுல இருந்து என்ன படிப்பினை எடுக்கிறது அப்படின்னு சொன்னா, நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பாவங்களை முதல்ல நாம கையிடணும், திரும்ப தொடங்கக்கூடாது. நோன்பு வந்தா இந்த சீரியல் பார்க்கறதையெல்லாம் விட்டுடுவோம், ஆனா திரும்ப தொடங்கிடக்கூடாது. தேவையே இல்லை, தேவையில்லாம இதுகளை பார்க்கறது, போன்லயே நேரத்தை கழிக்கிறது, இதுகளை விடுவோம். நம்ம என்னன்னா சும்மா சும்மா ஒண்ணுமில்லை, சும்மா பாய் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, ஸ்டாஃபு, எதுக்கு அது? அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில் சொல்றான், வலா தக்பஅன பில் கவுல், போனுக்கே வந்த வசனம் மாதிரி சொல்றான், குரலால் பில் கவுல்ங்கிறான், பேச்சால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அந்நிய ஆண்களிடம் தனித்திருக்க வேண்டாம், அந்நிய ஆண்களிடம் குலைந்து பேச வேண்டாம். சூரத்துல் அஹ்ஸாப் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், செய்யனாங்கிறான், செய்யக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னையும் உங்களையும் போல சாதாரண மக்களுக்கு இல்லை, மகான்கள், அவுலியாக்கள், பெரியார்கள் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் 1000 மடங்கு பெரிய, உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு நன்மறைன்னு சொல்லப்பட்ட சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. நம்மெல்லாம் அவங்க கால் தூசி கூட சமம் கிடையாது. அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தானா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். குரலால் எப்படி தனிச்சிருக்கிற? உடலால மட்டுமா தனிச்சிருக்கிறது? குரலாலையும் தனிச்சிருக்க கூடாது. தேவையில்லாத பேச்சு இருக்கு, தேவையில்லாத இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்கிறாங்களாம். இண்டிவிஜுவல் கிளாஸ் எதுக்கு வைக்கிறேன்? ஏன் இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்கணும்? எவ்வளோ பெரிய தப்பு நடக்குது. பிள்ளைக்கு ஓதி கொடுக்க அசரத்து வந்து போறாரு, பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான், ஆனால் டீ கொண்டே கொடுக்கறது பொம்பளை பிள்ளையாச்சே, அம்மாவாச்சே. எதுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ்? எதுக்கு தனியான சந்திப்பு?
10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரிக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லி இருக்கிறாங்க. சொந்த பிள்ளைய கூட 10 வயசுக்கு மேல தூக்கத்துல பக்கத்துல வைக்க கூடாது. என்றால் தூக்கத்தில் நீ இல்ல உன் கை எங்க படுதுன்னு உனக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. எவ்வளவு ஒரு கவனமான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் பாருங்க. 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரி, விளங்கிட்டா? 7 வயசு அடைந்தா தொழுகையை கொண்டு ஏவுங்க, 10 வயசு இருந்தா தொழுகையை கொண்டு அடியுங்கன்னு தான் பயான் சொல்றோம். அதே ஹதீஸ்ல அடுத்த பகுதி என்ன தெரியுமா? படுக்கையை பிரியுங்க. 10 வயசு அடைஞ்சா ஆம்பளை பிள்ளையும் வாப்பாவா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையும் உமாவா இருந்தாலும் சரி, தாத்தாவும் தங்கச்சியுமா இருந்தாலும் சரி, அண்ணனும் தம்பியுமா இருந்தாலும் சரி, 10 வயசானா தனி படுக்கலாம். தூக்கத்தில் நான் இல்லை, நீ இல்லை. அப்ப பெத்த தாய் தகப்பனே 10 வயசுக்கு மேல படுக்கையை பிரிக்க சொன்ன இஸ்லாத்துல இருந்துகிட்டு தனியா ஆட்டோவில் போக முடியுமா? தனியா சருக்கிட்ட கிளாஸுக்கு அனுப்ப முடியுமா? மௌலவி சாப்புக்கிட்ட தனியா வகுப்பு எடுக்க முடியுமா? குர்ஆன் ஓதை கொடுக்கறதுக்கு நாம் என்ன நினைக்கும்? அவர் மௌலவி, இது குர்ஆன். சந்தேகப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் நம்ம அந்த மௌலவி சாப்பை விட 1 கோடி மடங்கு பிரம்மாண்டமான சஹாபாக்களை பார்த்து தான் சொன்னாங்க, தனிச்சிருக்காத முடியாது. அது வானத்தால் விழுந்ததே இல்லை, ஷைத்தான் விளையாடிடும். மனுஷன் தான் அது. எத்தனை விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ எல்லாரோடையும் இருந்து வந்துடணும். தனிமையாக இருக்கிறது, லேட்டாக போகிறது, 8 மணி பிறகு வகுப்பு போகிறது, கிசுக்கிறது, ஃபோனில் மெசேஜ் பண்ணுறது, ஃபோனில் கொடுக்கறது. கவனமாக இருங்க. நம்மளும் தனியாக சரியாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு வீட்டில் ஹிஜாபுடைய ஒரு பேச்சு இருந்தால்தான் பிள்ளைகள் அதை கவனிக்கும். வீட்டில் வர மாப்பிள்ளோட கூட்டாளிக்கு நாம போய் தண்ணி கொடுத்தா என்ன செய்யணும்? வைஃபுக்கு சலாஞ்சன்னு சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு போய் பக்கத்துல இருந்து காய்ச்சிட்டு இருந்தா பிள்ளைக்கு அஜ்னபி மஹ்ரம் உறவு விளங்குமா? ஒரு வீட்டில் சின்ன வீடோ பெரிய வீடோ, வசதி இருக்குதோ இல்லையோ, கேட்டின் முக்கியம். ஆண்கள் பகுதி வேற, பெண்கள் பகுதி வேற, அவ்வளவுதான். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பஸ்ஸில் போகும்போது பக்கத்து சீட்டில் ஆம்பளை இருந்தால் எழும்பிக்கிட்டு போகிறோம், இருக்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஃபோனில் மட்டும் 30 ஆம்பளைகளோட தனிச்சிருக்கிறோம், கமெண்ட்ஸ் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அவன் எவனோ போட்டோன்னே சூப்பரங்கிறான். எதுக்கு உனக்கு? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்போ அஜ்னபி மஹ்ரம் உறவு பேணி நம்ம பாவத்தை விட்டு விலகி இதை ரொம்ப கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இல்லத்தரசிகள் தான் இந்த வீட்டை சமாளிக்கணும். நன்மை ஏவி தீமையை தடித்து பிள்ளைகளை தன்னுடைய கொன்றோல வச்சிருக்கணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப கவனிக்கணும். நம்ம பெண்களுக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்ன? சஹருக்கும் சமைக்கணும், தஹஜ்ஜத்துக்கும் தராவிக்கும் போகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், இபாதத்தும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சமைக்கிறதும் ஒரு இபாதத்து தான், பிள்ளைகளை பராமரிக்கிறதும் ஒரு இபாதத்து தான். கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னமல் அமாலு பின்னியாத்ங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டுதான்ங்கிறாங்க. நாம இந்த பிள்ளைகள் நோன்பு வைக்கிறதுக்கு, மாப்பிள்ளை நோன்பு வைக்கிறதுக்கு, இவங்க பள்ளிக்கு போறதுக்கு அந்த ஏற்பாடுகள், அவங்க உடுப்பை ரெடி பண்றோம், அவங்களுக்கு சாப்பாடை ரெடி பண்றோம், பிள்ளைகளை கவனிக்கிறோம், பிள்ளைகளுக்காக எழும்புறோம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அவங்க தஹஜ்ஜத் தொழுத நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப கவனம். இப்ப ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் தஹஜ்ஜத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை செய்யாம போய்த்துருவோம். நான் தஹஜ்ஜத்துக்கு போகணும், நான் கியாமுல் லைல் போகணும், நான் தராவிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் வேற விரிசல்கள் எல்லாம் ஏற்படுது. வேற வேற விரிசல்கள் எல்லாம் ஏற்படுது. அப்ப அப்படி இருக்கக்கூடாது. கணவனுக்கு என்ன தேவை அதை கொடுங்க. அது ரமலாங்காலம், நான் நோன்பு, நான் தஹஜ்ஜத் தொடங்கணும், இதெல்லாம் தர முடியாதுன்று நீங்க அடக்கினீங்கண்டா மனுஷன் தவறு செஞ்சிருவான். அப்ப அது அல்லாஹ் அனுமதிச்சது நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். அதுவும் ஒரு இபாதத், அதுவும் ஒரு இபாதத்து தான். பிள்ளைகளுக்கு சமைச்சு வைக்கிறீங்க, வீட்டை கவனிக்கிறீங்க, கணவன் பிள்ளைகளை கவனிக்கிறீங்க, இதுகளை செய்யறீங்க. கண்டிப்பா அதுல நன்மை என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு அந்த சிறப்பு இருக்குது. ஏன்னா ஆண்கள் பள்ளிக்கு போய் ஜமாத்தை தொழுவாங்கல்ல, பெண்கள் நீங்க வீட்டில் தொழுங்க, அந்த நன்மை கிடைக்கும். பெண்கள் கேட்டாங்க, அவங்கெல்லாம் ஜிஹாதுக்கு போறாங்க, நாங்க வீட்டிலேயே இருக்கிறோம், நீங்க வீட்டிலேயே பிள்ளைகளை பார்த்துக்கிறீங்க, அந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நாம இதுகளை செய்யறதுனால எங்களுக்கு இபாதத்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட எண்ணத்துக்கு கூலி கிடைக்கும்.
நீங்கள் அவசர அவசரமாக வீட்டிலையும் வேலை செய்யணும், சமைக்கணும், நேரத்தோட ஓடணும், பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்குள்ளே கொஞ்சம் தொழுறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. நின்று நின்று தொழுது ஃபுல்லாக நின்றாக்களுக்குரிய நன்மை நீங்கள் கொஞ்ச நேரம் நின்றதுக்கே எல்லாம் தூக்கி தந்துடுவான். இன்னமல்ல அமாலு பின்னியா, அமல்கள் எல்லாம் அந்த எண்ணத்தை கொண்டு தான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டிட்டாங்க. அதனால் அந்த கவலையை நம்ம விட்டுருவோம். நம்ம அந்த கவலையை விட்டுட்டு கண்டிப்பாக நமக்கு கூலி கிடைக்கும். நாம் இதை சரியாக கவனிக்கணும், பிள்ளைகளை கண்காணிக்கணும், கணவனை கண்காணிக்கணும், அமல்களை தூண்டி விடணும், ஆசைகளுக்கு நம்ம அந்த ஆசை ஊட்டி அவர்களுக்கு என்ன செய்யணும், இவங்களுக்கு நேர்வழிப்படுத்தணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். பெண்கள் நினைச்சா இதை சாதிக்கலாம். இந்த ரமலான் வருஷத்தில் ஒரு தடவை தான் வருது. அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது. அல்லாஹ் அவ்வளோ பெரிய அருளை செய்வான். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ரமலான்லாம் உழைக்கணும், ரமலான்லாம் பெட்டிச்சு போடணும், நெருப்பில் நிற்கணும், கஞ்சி காய்ச்சணும், பிஸ்னஸை பார்க்கணும், நெருப்பில் நிற்கணும், எனக்கு நோன்பு முடிக்க முடியாது, தொழிலை பார்க்கணும், வாய்ப்பை பயன்படுத்தணும், காற்றுள்ள போதே தூத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது பக்கவாத்தியம் பண்ணிடக்கூடாது, பக்கபலமாக இருந்துடக்கூடாது பெண்கள். நாங்கள் என்ன சொல்லணும்டா, ரிசுக்கு இழக்கிறவன் அல்ல, ரிசுக்கு இழக்கிறவன் அல்ல. சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமாமின் தாபத்தி ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிசுக்குஹா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான். அல்லாஹ் ரிசுக்கை எடுத்து தான் தருவான். இது வருஷத்தில் ஒரு தடவை வாரது. அடுத்த வருஷம் உயிரோடு இருப்போமோ இல்லையோ தெரியாது. இந்த ரமலான் தான் கடைசி ரமலான் தான் கூட இருக்கலாம், நமக்கு அடுத்த வருஷம் இருப்போமோ இல்லையோ தெரியாது. வாய்ப்பை பயன்படுத்தணும். இந்த ரமலான் மாசத்தில் ஒரு இரவு இருக்குது, அது சூரத்துல் கத்ர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர்ல கத்ருடைய இரவில் இறக்கினோம். அந்த லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு பாதி நாள். 1000 மாதம் என்பது 83 வருடங்களை விட அதிகமாக இருக்குது. 83 வருடங்கள் சொச்சம் ஒரே இரவு அமல் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்குது. அவ்வளவு நாளைக்கு பெட்டி சுட்டு வித்தா எவ்வளவு நம்மக்கிட்ட வரப்போகுது? நீ என்ன செய்ய போற? அல்லாஹ் அலினரசுக்கு கிடைக்கும். அப்ப பெண்கள் சொல்லணும் ஒன்றும் இல்லை, நமக்கு முக்கியம் இந்த ரமலான்ல நீங்க நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு நீங்க விட்டுடக்கூடாது. உங்களுக்கு நோன்பை பிடிச்சிக்கிட்டு எம்பட்டு செய்யலாமோ அம்பட்டு செய்யுங்க, அல்லாஹ் அருள் செய்வான்னு பெண்கள் சொல்லி தைரியத்தை உண்டாக்குங்க. ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான்னு குர்ஆன்ல சொல்லும் போது என்னமோ மந்திரம் மாதிரி தெரியும். நேரடியாக பார்த்தோம், நம்ம ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னதை நேரடியாக பார்த்தோம். கொரோனா வந்துச்சு, 3 வருஷம் இழுத்து மூடிட்டோம் கடையை. சந்தைகள் இல்லை, சந்திப்புகள் இல்லை. எவனாவது பட்டணி கிடந்து செத்தானா? 3 வருஷம் கொரோனா வந்து கடையை பூட்டினோமே, ரோட்டுக்கு போகலையே, வியாபாரம் பண்ணலையே, வேலைக்கு போகலையே, எவன் செத்த? சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஓடி ஓடி வேலை செஞ்சதை விட இப்பதான் நல்ல சாப்பாடு கிடைக்குது, அதை விட இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஒரு காலு எக்ஸிடென்ட் பட்டு பேண்டேஜ் போட்டு 6 மாசம் படுத்த குடும்பம் செத்து போகலையே, ஏதாவது ஒரு மாற்று வழி நடக்குதா இல்லையா? அப்போ மாச கணக்கில் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வீட்டுக்கு உழைக்கக்கூடிய ஆம்பளை ஓட்டில் இருக்கிறான், எக்ஸ்ட்ரா செலவு வருது. அந்த அவ்வளோ காலத்துலேயும் வளமையாக செலவழிக்கிறத விட அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா செலவு. ஒவ்வொரு நாளும் ஆட்டோ பிடிச்சி சாப்பாடு கொடுக்கணும் வரணும், டீ கொண்டு போய் ஊற்றி கொடுக்கணும் வரணும், அதுக்கு வேறு செலவு. இதெல்லாத்தையும் சேர்த்து சமாளித்து எப்படியோ பொழுது போகுதா இல்லையா? அப்போ என்ன அது? அல்லாஹ் ரிசுக் அளிக்கிறான். ஏன் இந்த ரமலான்ல செய்ய முடியாது? இந்த ரமலான்ல நோன்பு பிடிக்காம தொழில் செஞ்சு நமக்கு காசு வந்து அப்படியே பறந்துருவோமா? இந்த உலகமே கையில் கிடைச்சாலும் அல்லாஹ்ட ஈமானும் இஸ்லாமும் கிடைக்கிற மாதிரி இருக்குமா? சூரத்துல் மாயிதா 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅ வ மிஸ்லுஹு மஅஹு. அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் இந்த உலகமும் இருந்து இந்த உலகத்தை போல இன்னொன்றும் இருந்து யஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா, அத்தனையும் கொடுத்து அல்லாஹ் கிட்ட மறுமையின் தண்டனையில் தப்பிக்க கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறான். உலகம் 2 மடங்கு இருந்தாலே தண்டனையில் தப்பிக்க முடியாது. இந்த அமல்கள் நம்மளை தப்பிக்க வைக்குமே. எம்பட்டு சம்பாதிப்பீங்க இந்த ஒரு மாசம் நம்ம கடையை திறந்து கஞ்சி காய்ச்சி விட்டு? இந்த ஒரு மாசம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எம்பட்டு சம்பாதிக்க போறீங்க? செய்யுங்க, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சமா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு எளின ரிசுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நாம எங்க உயரமா பிறந்தாலும் எழுதப்படாத ரிசுக்கு கிடைக்காது. அமெரிக்காக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாத ஒரு பருப்பும் கிடைக்காது. சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் எழுதின பருப்பு உங்களுக்கு கிடைக்காம சாகவும் மாட்டேங்குது. இதுதான் கல்லாக்கது.
கலாகதர் அதானே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே, ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா அண்டே, அல்லாஹ் வெளியின ரிஸ்க் நமக்கு கிடைக்குமண்டே. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரமலான் காலத்தை நோன்பு பிடிக்காம, நோன்பு தொழுகை இல்லாம, அவன் கடை திறக்கணும் வியாபாரம் பண்ணணும்னு தொழுகை இல்லை. தொழுங்க தொழுங்க, அந்த இடவழியில உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். தொழுகையே இல்லாம நீங்க வியாபாரம் பண்ணி எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? தொழுகையே இல்லாட்டி நம்ம சொர்க்கம் போக முடியுமா? சூரத்து நிசா 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூத்தாங்கறான். இந்த தொழுகை மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த தொழுகையை விடக்கூடாதுங்க. சூரா அல் முத்தஸிர் 42 43வது வசனத்தில் சக்கர் என்கிற நரகத்தில் அவர்கள் இருக்கிறார்களே, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், எதுக்கு இதுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்கப்படும். லம் நக்கும் மினல் முஸல்லின், நாங்க தொழாம இருந்துட்டோம்னு அவங்க சொல்லுவாங்கங்கிறான். அப்ப தொழுகை ரொம்ப முக்கியம். அந்த தொழுகையை விட்டுறாதீங்க. நோன்பு காலங்கள், நோன்பை விட்டுறாதீங்க. நோன்பு காலங்கள் இதுக்கு பயிற்சி கொடுங்க. முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். கடைசி 10ல் இன்னும் கண்டிப்பா நம்ம அமல் செய்யணுங்கிறான். கடைசி 10ல் தான் லைலத்துல் கத்ர் இரவு. இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10 ஒற்றை இரவுகளில் தேடுங்கள் என்றாங்களே. அப்ப கடைசி 10ல் தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. அந்த கடைசி 10ல் தான் தொழுகையாளிகள் குறையுது பள்ளிக்குள்ள. ஏன்? உடுப்பெடுக்கிற கலாச்சாரம் ஸ்டார்ட். கடைசி 10ல் தான் கடை கடையா ஏறுறது. விளங்கிட்டா? கடையில் எப்படி புருஷன்கிட்ட சொல்றங்க, மாப்பிள்ளைகிட்ட எப்படி சொல்ற தெரியுமா? இப்ப நோன்பு திறந்த உடனே போனோம்னா தராவிக்கு வந்துடலாம், சுபகாகும் பாரத்துக்கு. கடையில் இருக்கிறத புரட்டி எல்லாத்தையும் பார்த்து போட்டு ஒரு டிசைன் பிடிக்கல, வாங்க அங்க போகும். இப்படியே இங்க இருந்து தியாரி வரைக்கும் போய்த்துருவோம். கடைசியா பெஸ்டா பார்த்த கடை தான் நமக்கு சரியா இருக்கு, அங்க போவாங்க. இதை பெஸ்டாவே எடுத்துட்டு போய்க்கல. அன்றைக்கு தராவி இல்லை, அன்றைக்கு எல்லா ஃபங்க்ஷனும் போயிடுச்சு. அப்ப இபாதத்து செய்யற டைம் கடைசி 10ல் பெருநாள் உடுப்பு எடுக்கிற கலாச்சாரம் ஸ்டார்ட். அது பகலையில் எடு, இல்லாட்டி இப்பவே எடுத்து வச்சிருங்க. பெருநாள் உடுப்பு எடுங்க, அதுல என்ன தலையை போட்டு பிக்கிறேங்கிற. உண்மையில அந்த முடிவெடுக்க முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மனநோய் தான். கோர்ட்டிசோல் ஹோமோன் இன்பேலன்ஸ் ஆனா தான் முடிவெடுக்க முடியாம இருப்பாங்க. அதாவது ஒரு கடையில் போய் 2 ஷர்ட் எடுங்க, இதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், இதை எடுப்போமா, இதை எடுக்கணும், இதை எடுக்கிறதா, இதை எடுக்கிறது. அப்படியே தடுமாறும்போது கடைக்காரன் இன்னொரு ஷர்ட்டை தூக்கி போடுவான். இது அதுவும் நல்லத்தான் நினைக்கணும், அதை எடுக்கிறேன். சிலர் அதை போட்டு எடுத்து பொண்டாடிக்கானு 3 அனுப்பிக்க, இதில் எது டக்குன்னு செல்லு, டக்குன்னு செல்லு. முடிவு எடுக்க முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மனநோயில் ஒரு வகை. நான் எடுக்கிற ஷர்ட்டு நான் எடுப்பேன், எதுவாக இருந்தாலும் ஷர்ட்டு தான். பார்சல் பண்ணிட்டு போனவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். கூட்டாளியை கூட்டி போகிறோம், சட்டை எடுக்கிறதுக்கு, ஒரு ஷர்ட் எடுக்கிறது, ட்ரௌசர் எடுக்கிறதுக்கு கூட்டாளி செலெக்ஷன் நல்ல மச்சான் பாடா ஒரு ஷர்ட் எடுக்கணும் ஆண்டு. ஏன்டா நீ அடுத்தவனை கூட்டி போகிற? நீ போய் பாரு எடி, அப்போதான் நீ ராஜா. தன்னம்பிக்கையும் ஆளுமையும் ஒரு ஆளுக்கிட்ட இருந்து அடுத்தவனை சார்ந்து நிற்கலாம். போகிறது கடையில் ரைட்டா, இதை அதை பார்சல் பண்ண, இதை முடிச்சு கலாஸ் 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டு வந்தா அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருப்பான். இதுக்கே டைம் ஒதுக்கிட்டு இருந்தா அவனால் வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாம தோத்துக்கிட்டே இருப்பான். ஜெயிக்கணும், எடுத்தா போட்டுக்கிட்டே போ என்று சேர்த்து. எனக்கு பிடிச்சா நான் போடுவேன், அடுத்தவனுக்கு இல்லையே, எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் போடுவேன், புலையாகட்டுமே, என்ன வந்துட போகுது, போயிட்டே இருப்போம் நம்ம. இது இந்த ஏரியாவெல்லாம் என்ன சுத்தி சுத்தி அந்த டிசைன் தான் வர போகுது. இல்லை என்ன இருக்குது? அப்ப இந்த முடிவெடுக்க முடியாம இந்த புடவை கடையில் போய் படுற பாடி அந்த கடைக்காரனை போட்டு பிரட்டி, அப்ப சர்வசாதாரணமா லேசா முடிக்கிற கேச அன்றைக்கு விடியே இருந்து கடையெல்லாம் போட்டு பிரட்டி கடைசியில முதல் போன கடைக்கு போய் அதை எடுத்துக்கிட்டு வார இந்த கலாச்சாரம் இருக்குதே. இது தயவு செஞ்சு இந்த ரமலானுடைய இபாதத்துக்களை ஒட்டச்சு சுக்கு நூறாக்கும், அதை விட்டுறணும். அதுபோக இந்த ரமலான் காலத்துல இபாதத்துக்கு நாம போக வேண்டிய நாம இந்த கடைக்குள்ள ஒரசல் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ். சிலர் இதுக்கே கடைக்கு போவான், கிரவுடு டைம்ல அப்படியே பூந்துக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம் செல்லு போவான். இது அதுக்கு போற உடுப்புகள் இருக்குதே, வெளியில போறதுக்கு உடுப்பு வேண்ட, போட்டுக்கு போற உடுப்பு இருக்குதே, அதை போட்டு தச்சாளா, தச்சு போட்டாளா, எப்படி இதுக்குள்ள பூந்தாளுங்கிறதையெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குது. அபாய போட்டு எப்படி மேக்சிமம் அது கலட்டுறோம்னா இன்னொரு ஆள் தேவைப்படும் போல இருக்கும். அப்படி கத்திக்கு உர போட்ட மாதிரி
அப்போ இப்படி உடுப்புகளையும் நம்ம ரொம்ப மோசமாக உடுத்துக்கிட்டு அந்த கிரௌடுக்குள்ள ஒரு அஜ்னபி மகரமை பேணி அடுத்தவன் படுது காலு படுது கை படுதுங்கிறத கவனிக்காமல் போய் நம்ம போட்டு போகிற உடுப்புலேயே போட கடையில் நிற்கிறவன் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்று தாரான். உங்கள் உடுப்பு அப்படித்தான் இருக்குது. அந்த உடுப்பை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் சைஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, மேடம் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போட்டுப்பார். அவன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறான். அப்போ தயவு செஞ்சு ஆடை கலாச்சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரமலான் காலத்தில் இபாதத்தை விட்டு போட்டு கடையில் சுற்றுறதுல இருந்து விலகிறணும். ரமலான் காலத்தில் சம்பாதிக்கணும் உழைக்கணும் வந்துட்டு இபாதத்தை கை விட்டுறாதீங்க. உழைங்க தொழிச்சீங்க இல்லைன்னு சொல்லலை. எழுதின ரிஸ்க்கு தான் தலைதறிக்க நீங்கள் நின்றாலும் கிடைக்கும். எழுதாத ரிஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் கிடைக்காது. கை நிறைய காசு இருந்தாலும் தொண்டையில் கட்டினா ஒன்றுமில்லை, பட்டையெல்லாம் போகும், ஒன்றும் இல்லை, முடிஞ்சு வச்சு. நம்மளோட பேரில் சீனி ஃபேக்டரியே இருந்தாலும் உங்களுக்கு சுகர் தம்பி சீனி இல்லாமல் தான் குடிக்கணுன்றான் டாக்டர். அப்போ இதான் அல்லா காத்திரி எழுத்து தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் என்றால் இந்த ரமலான் காலத்தை ஹயாத்தாக்கினது நமக்கு